வணக்கம் தமிழில். வணக்கம் அண்ணா. இந்த சட்டமன்றம் அது இதெல்லாம் போய் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓய்வாக இருக்குது. இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் குரல்கள் இல்லாமல் வெறிச்சோடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். இதுக்கு நடுவில் மக்கள் பிரச்சனை நம்ம நிறைய பார்த்துட்டோம். மக்கள் வந்து இந்த தாவேக அரசு பொறுப்பேற்றதுலேருந்து மக்கள் உழைப்பை மக்கள் பணத்தை வந்து சுரண்டுறதுல வந்து ஒரு அக்கறையாக இந்த அரசு இருக்குதோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. காரணம் என்னென்னா எல்லா விலையேற்றம், இந்த வரி உயர்த்துறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து சொத்து வரியை உயர்த்திட்டாங்க. எந்த அறிவிப்புமே வெளியில் இல்லையே. ஆமாம், இவங்க தான் அறிவிப்பு எப்பவுமே வந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு தானே அதுவே தானாக தெரிய வந்துடும். ஆமாம், அப்படி தான் தெரியுமா வழியே இவங்களே அறிவிச்ச அன்னைக்கே அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னு ஒன்று கூட தெரியும் வரல. அது வந்து ஏதாவது ஒரு சிறப்பு பிரதிநிதியாக இருந்தாலும், ஒரு வாரியத்துக்கு ஆள் போடுறதா இருந்தாலும், தனி செயலாளர் இருந்தாலும், ஆமாம், எந்த ஜியோவும் அந்தந்த டேட்டில் வெளியே வர்றது கிடையாது. 28ஆம் தேதி ஜியோ போட்டாங்கன்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரும். ஆமாம், இப்போ அவங்க அறையை மாற்றுறது கூட அப்படி தான் 10 நாள் கழிச்சு தெரிஞ்சது. ஆமாம், அது மாதிரி இதுக்கு வந்து அதுவும் வந்து உயர்த்ததுன்னா ரொம்ப அதிகமாக உயர்த்திருக்காங்க. 4 மடங்கு அதிகமாக இப்போ வருது இப்போ வந்து கணக்கு பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஏற்கனவே வெறும் 5000 ரூபா கட்டியிருந்தவங்க இப்போ வந்து 25,000 ரூபா வந்து சொத்து வரியாக கட்ட வேண்டியது வரும் அப்படின்னு வந்து மக்கள் வந்து அதுக்காக ரொம்ப அச்சப்படுறாங்க. இதில் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன சொத்து வச்சுக்கிறவங்க தானே, நம்ம சொத்தாக வச்சுருக்கோம், நம்ம எதுக்கு இதுக்கு பயப்படணும், சென்னையில் வீடு வச்சுருக்கவங்க மட்டும்தானே. ஆமாம், அப்போ வந்து பெரிய பணக்காரங்களுக்கு தானே அது. எங்கள் அண்ணன் வந்து பெரிய பணக்காரங்கிட்டேருந்து பணத்தை எடுத்து சினிமாவில் பண்ணுற மாதிரி ஏழைங்களுக்கு அள்ளி இறைக்கப்படுறாரு. ஏழைகளுக்கான நலத்திட்டங்களை பணக்காரங்கிட்டேருந்து எடுக்கிற பணத்தில் செய்ய போகிறாருலாம் நிறைய. சரியாக தானே இருக்கு அந்த வாதம். ஆமாம், அது வந்து மேம்போக்காக பார்த்தா, ஒரு சினிமா பாணியில் பார்த்தா, ஒரு கவர்ச்சி அடிப்படையிலலாம் பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் உண்மையில் என்னென்னா, அந்த பணக்காரங்களோ இந்த சென்னையில் கட்டடங்களை வச்சுருக்கிறவங்களோ அவங்க மட்டும் குடியிருக்கிறது இல்லை. அங்கே வந்து ஒரு 4 பேர் 3 பேரையாவது வந்து வாடகைக்கு வைக்கிறாங்க. நம்மள மாதிரி வாடகைக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, இந்த சொத்து வரி உயர்வுனால அவங்களுக்கு வாடகை கூடுது. ஏற்கனவே வந்து மின்சார கட்டணம் உயர்த்தும் போது என்ன ஆச்சுன்னா, அது மறுபடியும் வாடகைகளில் வீடுகளில் வாடகைக்கு இருக்கிறவங்க கிட்ட தனி மீட்ரு போட்டு பணம் வாங்குவாங்க. ஓனர் தலையில் கட்டினது ஓனர் வந்து அங்கே வாடகை குடியிருக்கவங்க தலையில் கட்டிடுறாரு. ஆமாம், இப்போ தனி மீட்ரு போட்டு அந்த உரிமையாளர் வந்து கொஞ்சம் கூடுதலாக தொகை வாங்குவார். இப்போ அந்த உரிமையாளர்களே சொல்கிறாங்க, நாங்கள் போட்ட மீட்டரை விட கவர்மெண்ட் போட்ட மீட்ரு பயங்கரமாக சூடாக இருக்குது, அதுவே இப்போ எங்கள் பில்லை விட பெரிய பில்லாக வருதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ என்னென்னா, சொத்து வரியை உயர்த்தும் போது இவங்க வாடகையோடு சேர்ந்து அந்த சொத்து வரிக்கு தேவையான பணத்தையும் வந்து உயர்த்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வச்சிருக்கவங்க மட்டும் இல்லை, சொத்து இல்லாதவங்களுக்கும் இது வரி போட்ட மாதிரி. ஆமாம், எல்லாரையும் அது வந்து கட்டாயமாக பாதிக்கும். இது இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அதுதான் என்ன திடீர்னு வரியை உயர்த்திட்டாங்க. திடீர்னு கரண்ட் பில்லு உயருது, திடீர்னு சொத்து வரி உயருதுன்னா, நீங்கள் திடீர்னு ஓட்டு போட்டு திடீர்னு வந்தவங்கள திடீர்னு ஆட்சியில் அமைத்துட்டீங்க, அப்போ எல்லாம் திடீர்னு தான் உயரும்னு அது அப்படி ஒரு விமர்சனம் கூட வைக்கிறாங்க. ஆமாம், திடீர் அரசு, திடீர் கொள்கை, திடீர் முடிவு, திடீர் விலை உயர்வு, அவ்வளோதான், அப்படி போயிட வேண்டியதான். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் தலைமையில் தொழில் துறைக்கு வந்து தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக ஒரு கூட்டம் நடக்குது. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு முதலீடுகளை ஈர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசியிருக்காங்க. ஆமாம், ஒரு லட்சம் கோடி 1,60,000 கோடி முதலீடு செய்கிறாங்களாம். அதன் மூலமாக ஒரு 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. அது விளம்பரம் எல்லா செய்தித்தாள்லையும் முதல் பக்கத்தில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச திமுக அரசு இதே மாதிரி தான் வந்து வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறோன்னு சொல்லி ஸ்டாலின் தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதுக்கு பல நூறு கோடிகளை செலவு பண்ணாங்க. இந்த அரசு அதில் சற்றும் மாறுபடாத தாவேக அரசு, அதில் வந்து விடியல் அரசின் அப்படின்னு இருக்கும் முன்னாடி, இங்கே வெற்றி அரசின் அப்படின்னு முன்னாடி இருக்கு. இந்த பேரை மட்டும் மாற்றிருக்காங்களே ஒழிய அதே டெய்லர், அதே வாடகை அப்படிங்கிற மாதிரி அதே நடைமுறை தான், அதே நாடகம், அதே ஸ்கிரிப்டு அப்படிங்கிற மாதிரி மொத்தமே அதே தான். அதான் அந்த கம்பெனிகளை கூப்பிடுறது, இந்த மேடை இந்த விழா நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை தங்க வைக்கிறதுக்கு பெரிய பெரிய ஹோட்டலு, அவங்களுக்கு உணவு, அன்னைக்கு ஃபுல்லாக எல்லா ஊடகங்கள்லையும் செய்தி வரணும், செய்தித்தாளில் முதல் பக்கத்தில் விளம்பரம், இதுக்கே பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிக்கிறாங்களா, முதலீடு செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா அது இல்லை. இவங்களாம் சிவகாசி லாட்ஜில் வேலை செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு. சிவகாசியில் இந்த பட்டாசு தீபாவளி நேரத்தில் பட்டாசு வாங்க போகிறவங்களெல்லாம்
ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து பட்டாசு வாங்க வந்துடுறீங்களா வாங்கன்னு ஒரு புரோக்கர் இருப்பார், அவர் கூப்பிட்டு போய் ரூம் போட்டு குளிக்க வச்சு அதுக்கப்புறமா ஒரு கம்பெனியாக கூட்டு போய் காட்டுவார். அங்கே போனீங்கன்னா தெரியும் இந்த மாதத்துலலாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் வேறு வேலையாக போனால் கூட பட்டாசு வந்து வாங்கிட்டு போங்கன்றாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி எங்கே போன தொழில் முனைவர் தெரியல அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் பிடிச்சி கூட்டு வந்து குளிப்பாட்டி இப்போ வந்து இத்தனை லட்சத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. பட்டாசு நல்லா வெடிச்சா பரவாயில்ல, எல்லாம் நமத்து போன பட்டாசாக இருக்கும்போது ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதெல்லாம் எந்த பட்டாசும் பெருசாக வெடிக்கல. அப்போ வந்த பட்டாசுகளும் புதுசாக வந்திருக்கிற இந்த அரசு புதுசாக ஒன்று முயற்சி பண்ணுது. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுக அதிமுக அவங்களும் இதே மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் கோடிக்கு முதலீடுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை பற்றி வர்றது கிடையாது, அதை பற்றி பேசுறதும் கிடையாது. அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து அவங்களும் வெளியிட்டதில்லை. இந்த தாவேக அரசு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வந்தால் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோன்ட்டு. ஆமாம், ஒன்று நீங்கள் எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்குற அரசு போன முறை இத்தனை கோடி வரும்னு சொன்னாங்க திமுக ஆட்சி காலத்தில். ஆனால் இவ்வளோ தான் வந்தது, இத்தனை நிறுவனங்களுக்கு தான் வந்தது. இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், இப்போ இதுக்கப்புறம் எப்படி வருது நீங்களே பாருங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வேணால் தெரிஞ்சுக்குவோம். எல்லாம் இவங்க எதுலையும் வராதுன்னு இவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் தர மாட்டாங்க. எல்லாம் லொலுலாய் தானே, அதில் ஒன்றில் கீழே போட்டுருன்ற மாதிரி 100 நாளில் 1 லட்சம் கோடி அப்படின்னு விளம்பரம் படுத்துறதுக்கு மட்டும் வேணா இந்த அறிவிப்பு பயன்படும். ஆமாம், இது இப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா விஜய் அவர்களோட அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி தொழிற்சாலைகள் வெளிநாட்டு தொழிற்சாலைகளை கூப்பிட்றதை அதை பற்றி சொல்லுங்க. அதான் இப்போ வெளிநாட்டு தொழில் முதலாளிகள் வராங்க, வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, லாப தேவைக்கு வந்து இங்கே இருக்கிற நிலவளம், நீர்வளம், மனித வளம் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அதெல்லாம் தீர்ந்து போயிடும். அப்படின்னும் போது நம்ம ஊரை காலி பண்ணிட்டு அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் நாம தான் நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறை எல்லாம் இங்கே வந்து நீருக்கு சோறுக்கு எல்லாத்துக்கும் இங்கே வந்து போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம தான் தள்ளப்படுவோம். அதனால தான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வெளிநாட்டு பெரும் முதலாளிகளை கூப்பிட்டு நம்ம தொழில் தொடங்குறது ஒரு வளர்ச்சி இல்லை, நம்மளோட சொந்த முயற்சியில் இங்கே இருக்கிற நில வளத்தை, நீர் வளத்தை, மக்கள் வளத்தை இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தோட அது வந்து விவசாயம் சார்ந்த பெரும் தொழிற்சாலைகளை நிறுவி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு உற்பத்தியை பெருக்கி அதில் வந்து தண்ணீர் அடையணும், அதில் லாபம் அடையணும். அதுதான் வந்து உண்மையான வளர்ச்சின்னு நம்ம தொடர்ச்சியாக தேர்தல் நேரங்களையும் சொன்னோம். எப்பயுமே இப்போ அண்ணன் சீமான் பேசிக்கிட்டே இருக்காரு. அதான் இன்னொன்று முக்கியமாக அவர் சொல்கிறது வந்துட்டு காரை வந்து இங்கே உற்பத்தி பண்ணுற அந்த நிறுவனங்களையும் வந்து அவங்க சொந்த நாட்டில் ஏன் உற்பத்தி பண்ணுறதில்ல, லாபம் வரும் தெரிஞ்சால் நாடு வளர்ச்சி அடையணும்னு செஞ்சால் அவங்க நாட்டில் செய்கிறதில்ல, அப்போ நம்ம நாடு வளரணும் அப்படின்னு அவனுக்கு என்ன தேவை வேண்டியிருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்புவார். இன்னொன்று பனியன் தொழிற்சாலைகள் அதிகமாக இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி வளரும் நாடுகளில் தான் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளும் வந்து வளர்ந்த நாடுகள் அவங்க நிலத்தில் வந்து இந்த பின்னலாடை தொழிற்சாலையை பெருசாக வச்சுக்கிறதே இல்லை. காரணம் என்னன்னா சாய கழிவு வரும், நிலத்தடி நீர்லாம் மாசுபடும். இதில் அவங்க கவனமாக இருக்காங்க. தண்ணீர் இவ்வளோ வீணாகுது, அதெல்லாம் கவனமாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற நாடுகள் நம்மள மாதிரி வளரும் நாடுகளில் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லி வந்து நம்மளோட நிலத்தை கெடுத்து அவங்களோட தேவைக்கு நம்ம நிலத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி தான் நம்ம அந்த பன்னாட்டு முதலாளிகளை எப்பயுமே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலாளர் இருக்காங்களா, அந்த பன்னாட்டு தொழில் நிறுவனங்களை கூப்பிட்டு வந்து இவங்க வைப்பாங்க. தொழிலாளர்கள் அதை பார்த்தா அவங்களுக்கு எந்த உரிமையும் ஊதியமோ கொடுக்கறது இல்லை. ஒரு தற்காலிக பணி போல இருக்குது, விருப்பம் போல் அவங்க பணியை விட்டு நீக்கிறது, இந்த மாதிரி சிக்கலும் இருக்குது. திரும்ப அவங்க போராடுறவங்கள சங்கம் வைக்க கூட விட மாட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் லாபம் வரலன்னு தெரிஞ்சால் பாதிலேயே மூடிட்டு போயிடுவாங்க. ஆமாம், பல உதாரணங்கள் நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாட்டில் வந்து பெரிய நிறுவனம் அப்படின்னு சொன்ன நோக்கியாவே வந்து ஒரே நாளில் மூடிட்டு போயிட்டாங்க. பல்லாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு போயிடுச்சு. அதனால் இதெல்லாம் வந்து எதுவுமே எந்த மாதிரி வெளிநாட்டு முதலாளிகளை கூப்பிட்டு வந்து அவங்க வந்து வேலை கொடுப்பாங்க, அவங்க வந்து நாட்டை முன்னேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமாக தான் நம்ம நினைக்கிறோம். இது ஒரு பக்கம். அது 1% என்ன உதவும் வழிய மிச்சம் 99% அது நமக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது தான் உண்மை. இது தொடர்ச்சியாக நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்களோட படத்தை தயாரித்தவங்க, அதில் பணியாற்றிய அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், இந்த மாதிரி அவரோட ஒரு படத்தில் வேலை செஞ்சவங்களுக்குலாம் விருது கொடுத்தாரா? இல்லை அரசு பணியே கொடுத்துட்றாரு. அவங்களுக்கும் அரசு பணியா? இறந்தவங்களுக்கும் அரசு பணி, படம் எடுத்தவங்களுக்கும் அரசு பணி. ஆமாம், அரசில் வந்து ஒரு பதவி, பணியில் ஒரு பதவி மாதிரி. அதில் வந்து முதல்ல வந்து
வெங்கட் நாராயணனுக்கு டெல்லியோட தமிழகத்தோட டெல்லி சிறப்பு தூதர், சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு இது வந்து முதல்ல கொடுத்தாரு. அதுக்கே நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் தமிழ்நாடோட பிரதிநிதியாக எப்படி வந்து இது பண்ண வைக்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் பேசினாலும் அவர் அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக அதுக்கெல்லாம் அவர் சாதாரணமாக பேச மாட்டார். இதுக்கு வந்து அவர் சுத்தமாக பேசலை. அதை தொடர்ந்து வந்து அவரோட தனி செயலாளராக வந்து ஜெகதீஷ் பழனிசாமியை வந்து நியமித்தார். அவர் கூடவே இருந்தவர். அவர் லியோ படத்தை தயாரிச்சிருக்காரு. அப்போ அவர் கூடவே இருந்தவருங்கிறதுனால அவருக்கு வந்து சரி தனி செயலாளர் கூட அவருக்கான வேலையை செஞ்சு கொடுக்குறவர். அதனால ஒரு நண்பரை போட்டார் அப்படின்னு கூட நம்ம அதை கடந்து போயிடலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் பீஸ்ட் படத்தை ஒளிப்பதிவு செஞ்ச மனோஜ் அவர்களுக்கு வந்து தமிழக அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தோட தலைவராக கொடுக்குறாங்க. திரைப்பட பயிற்சி நிறுவனம் எவ்வளோ பழமையானது, அதில் எவ்வளோ பேர் பணியாற்றிருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் வந்து கீழ் நிலையிலிருந்து போராடி மேலே வந்த இயக்குநர்கள், நடிகர்கள், இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க சினிமா துறையில். இன்னும் சொல்ல போனால் அது முதலமைச்சரோட துறை தான். அவர் அதில் தான் வளர்ந்து வந்தார், அது மூலமாக தான் பிரபலம் அடைஞ்சார். அப்போது அதில் வந்து அவரோட படத்தில் பணியாற்றினார் அப்படிங்கிறதுக்காக, பீஸ்ட் படத்தோட ஒளிப்பதிவாளராக இருந்தாருங்கிறதுக்காக அவர் மனோஜ் அவர்களுக்கு வந்து அதில் தலைவர் பதவியை கொடுத்துருக்காங்க. இந்த வரிசையில் இப்போது வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னா கோட் படத்தை தயாரிச்சவங்க, தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி வந்து கோயில்களுக்கான அறங்காவலர் உறுப்பினர் குழுவில் இப்போ வந்து உறுப்பினராக இருக்காங்க. அவங்க தான் அறங்காவலர்லாம் தமிழ்நாடு பூரா இருக்க கோயிலுக்கு தேர்ந்தெடுக்கிற குழுவில் இருக்காங்க. அவங்களும் ஒரு ஆளா. அவங்க யாருன்னா அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, அவங்க கேரளா. ஆமாம், அவங்க வந்து கர்நாடகா சேர்ந்தோட நியமனம் பண்ணால் தானே பிரச்சனை வருது. எல்லா மாநிலத்திலும் ஒரு ஆள் நியமனம் பண்ணிடலான்ட்டு அப்படி எடுத்துக்கிட்டாரு போல. அதான் இது வந்து அண்ணன் முதல்ல சொல்லுவார், நீங்கள் எல்லாம் ஒரு லட்டு வச்சு தனித்தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் லட்டை மட்டும் ஏன்டா நொறுக்கி திங்கிறீங்க, ஏன்னா இங்கே கேட்க ஆள் இல்லை, நாங்கள்லாம் வந்து கேட்க நாதியத்தை கூட்டமாக மாறிட்டோம், அதனால வந்து என்கிட்ட இருக்கிறத பிடிங்கி எல்லாரும் தின்னுடுறீங்க அப்படின்னு பேசியிருப்பாரு உருக்கமாக. அதுதான் இப்போ நடக்குது. இனிமேல் வர்ற ஒவ்வொரு அரசு நியமனத்திலையும் பார்த்தீங்கன்னா இவர் எந்த படத்தை தயாரிச்சிருப்பாரு அப்படிங்கிற மக்கள் பேசிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் ஏதோ ஒரு பதவி கொடுத்துட்டே இருப்பார் போல இருக்கு. எல்லா தயாரிப்பாளருக்கும் கொடுத்துட்டு வராரு. அவரோட முதல் படத்தை தயாரித்த அவங்க அப்பாவுக்கு அவரையே கிட்டத்தட்ட தயாரித்தது அவர் தான். அவருக்கு எந்த பதவியுமே இது வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கு வருத்தமாக இருக்குது. முன்னாடி வந்து நடிகர்களோட படத்தையோ இதுவோ நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போனாலும் சரி, அது பாட புத்தகத்தில் வச்சுருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து டீச்சரும் அடிப்பாங்க, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவும் கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே தலைகீழாக மாறி போச்சு. நடிகர் கூட சுற்றினா அமைச்சர் பதவி, நடிகர் சங்கம் வச்சவங்களுக்கு அமைச்சர் பதவி, எம்எல்ஏ அப்படின்னா இந்த 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 சூழலே பாருங்க, ஒரு ஆபத்தான சூழலாக இப்போ வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி போராடினவங்க யாருன்னு தெரியாது, பெண் உரிமைக்கு போராடினவங்க யாருக்கும் தெரியாது, அந்த நில உரிமைக்கு யார் போராடினாங்க, வேலை வாய்ப்பில் 8 மணி நேரம் வேலைக்கு யார் போராடினாங்க, எந்த போராட்ட வரலாறுமே தெரியாத ஒரு கூட்டம் சும்மா ஒரு நடிகருக்காக இந்த இதுக்காக மட்டும் வந்து வாக்கு செலுத்துகிற மாதிரி ஒரு கூட்டமும் மாறிடுச்சு. இது வந்து பெரிய ஆபத்து தானே. நாளைக்கு வீட்டில் இருக்கிறவங்களே போய் இந்த நடிகருக்கு சங்கம் தொடங்குங்க, அவருக்கு போஸ்ட் ஓட்டுங்க, இவருக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துருச்சுன்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாடு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற போதை கலாச்சாரத்தோட உச்சமாக கோவையில் போதைப் பொருட்களை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு மாணவர் வந்து ஒரு 20 பேரால் அடித்து கொல்லப்பட்டிருக்காரு, அமுதன். அது வந்து இப்போ அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, 2 குழுக்கு நடுவில் ஒரு மோதல், ஏதோ ரவுடி குழு மாதிரியும், அவர்களே மாணவர்கள் தான், சின்ன பசங்க, இப்போ படிக்கிற பசங்க. நீங்க வந்து அவங்க ரெண்டு குழுவா இருந்தாங்க, எது கத்தி எடுத்துட்டு வந்து மாறி வெட்டிக்கிட்டாங்களா, அடிச்சுக்கிட்டாங்களா, குத்திக்கிட்டாங்களா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பார்த்தாலுமே அடிச்சது வந்து 20 பேர், ஆமா, கொல்லப்பட்டது வந்து ஒரே ஒரு ஆள் தான். அப்போ குழு மோதல்லாம் 2 குழுவா இருந்திருக்கணும், குழு கூட கிடையாது அப்படி பார்த்தாலுமே. அதாவது அவங்க அப்பா அம்மாவே சொல்றாங்க, என் பையன் வந்து அவங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க, வச்சிருக்காங்கன்னு சொன்னதுக்காக வந்து காவல்துறையிட்ட போயிட்டு அவர் சாட்சியம் கூட கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் இந்த கொலை நடந்திருக்கு. அது ஏற்கனவே இந்த பழனி வழக்குலையும் சரி, எல்லா இந்த வழக்குகளில் அந்த முக்கியமாக இருக்கிற சாட்சிகள் கொல்லப்படுவது வந்து இல்லை மரணிக்கப்படுவது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆமாம், இது வந்து அந்த வகையில் தான் ஒன்று நம்ம பார்க்குறோம். இது இப்போ மட்டும் இல்லை, போன திமுக ஆட்சி காலத்திலே தமிழன் தொலைக்காட்சியோட செய்தியை
செய்தியாளர் வந்துட்டு இதே மாதிரி தான் சென்னையில் தாம்பரத்திட்ட ஒரு இது மாதிரி கஞ்சா போதை இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ அடுத்து கொஞ்ச நாளில் அவரும் கொல்லப்படுறாரு. அப்போது இந்த கஞ்சா போதை நடமாட்டத்தை பற்றி தகவல் கொடுக்குறவங்க அடுத்தடுத்த நாட்களில் கொல்லப்படுவதுங்கிறது அந்த ஆட்சியிலையும் தொடர்ந்துச்சு. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக கட்டுப்படுத்துவோம், அதுக்கு எதிராக காவல் படையெல்லாம் உருவாக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் அந்த கொலைகள் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இங்கே முதலமைச்சர் கல்லூரி மாணவர்களோட போய் நின்று போதை நோ ட்ரக்ஸு அப்படின்னு சொல்லி படம் எடுத்துக்கிறாரு, இது பண்ணுறாரு ஒழிய. ஆனால் வந்து நிஜத்தில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் இங்கே விற்கிதுன்னு நீங்கள் தான் உளவுத்துறை வச்சுருக்கீங்க, கண்டுபிடிக்க முடியல. கஞ்சாவை பயன்படுத்துகிறவன் 20 வயசு பையன் கஞ்சா பிடிக்கிறான்னா அவனுக்கு தெரியுது எந்த தெருவில் போனால் கிடைக்கும், யார்கிட்ட கிடைக்கும்னு. ஆனால் வந்து உளவுத்துறைக்கு தெரியல. சரி, ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு இந்த இடத்துல இது விற்கிறாங்க, அதையாவது அந்த ரகசியத்தை பாதுகாத்து அந்த பேர் வெளியே வராமல் நீங்கள் போய் யார் யாருன்னு கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா போதை ஒழியுமா? இல்லை நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா போதை ஒழியுமா? விஜய் ஃபோட்டோ எடுக்கிறாரா ஒழிய போதையை ஒழிக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே தெரியல. அப்போ போதைப் பொருள் தடுப்பு படையினா ஒரு 65 படையை உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இப்போ இன்னுமா அவங்கள்ட்ட எல்லாம் தகவல் கொடுக்கறதுக்கு யாரும் முன் வருவாங்களா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த படுகொலை வந்து ஒரு பெரிய பயத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அதான் இப்போ ஏற்கனவே முதலமைச்சர்கள் எல்லா துறையும் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க, எங்கெங்கே என்ன நடக்குதுலாம் பார்த்தாங்க. நம்ம முதலமைச்சர் ஏற்கனவே துறையே பிரித்து கொடுத்துட்றாரு எல்லாருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க, நீங்கள் 4 வச்சுங்க, நீங்கள் 4 வச்சுக்கங்கன்னு. இப்படி இப்போ இதுக்கப்புறம் இந்த காவல்துறை எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே பல தவறுகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ நான் இதை பார்த்துக்க மாட்டேன், இதை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். மகளிர் நலன் ஒரு அமைச்சர்கிட்ட, குழந்தைகள் நலன் ஒரு அமைச்சர்கிட்ட, இளைஞர் நலன் ஒரு அமைச்சர்கிட்ட, IAS IPS அதிகாரிகளை மாத்திர அந்த துறையை கூட ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா இதெல்லாம் முதலமைச்சரோட நேரடி நிர்வாகத்தில் தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அப்போதான் வந்து சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ முக்கியமான துறைகள் எல்லாம் மற்ற அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டா அப்போ முதலமைச்சர்னு எதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு? ஆமாம், இதில் வேற ஒரு 11 கோடி ரூபா செலவில் ஒரு புதிய அறை வேற மாற்றினாங்க. துறையே இல்லாத அமைச்சருக்கு அறை எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. காலையில வர 9 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் முதலமைச்சர் இருக்காரு, டிஃபன் பாக்ஸோட வேற வர்றாரு, டேபிள்லேயே சாப்பிட்றாரு. இப்படி பண்றவரு எல்லா துறையும் எதுக்கு பிரிச்சு கொடுக்கணும்? இவ்வளோ நீங்கள் வந்து முதல் 4 நாள் நீங்கள் உருட்டு பயங்கரமான உருட்டாக இருந்துச்சு. கூலிக்கு வேலைக்கு போகிறவன், வயிற்று பசிக்கு வேலைக்கு போகிறவங்க கூட இப்படி வேலை செய்ய மாட்டான். எங்கள் முதல்வர் பாருங்கள் எப்படி வேலை செய்கிறாரு, அவர் வந்து மக்களை நேசிக்கிறாரு, உணர்வுபூர்வமாக இந்த முதல்வர் பதவிக்கு வந்திருக்காரு, டேபிளை விட்டு எந்திரிக்க மாட்டாருலாம் நீங்கள் போட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியல. அந்த 4-5 நாள் தான், அந்த ரீல்ஸ் போடுற நாள் தான். அதான் இது வந்து ஒரு சினிமா கவர்ச்சி அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஆவணப்படுத்தி அதை வெளியிட்டுறீங்களா ஒழிய அதுக்கப்புறம் என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. அதனால தொடர்ச்சியாக ரீல்ஸ் போட்டு வந்த இந்த ஆட்சி மறுபடியும் அந்த ரீல்ஸுக்கே தான் முக்கியத்துவம் கொடுக்குது. இதில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு வந்து கொண்டு வரப்படுது, அதுக்கான மசோதா கொண்டு வரப்படுது. நம்ம எல்லாருமே அதை வந்து எதிர்க்கிறோம். நமக்கு தேவையானது வந்து பறிபோகக்கூடாது, நம்மளோட உரிமைகள் அந்த இடத்துல பறிபோகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எண்ணிக்கையை கூட்டுங்க, ஆனாலும் வந்து நம்ம உரிமை பறிபோகாத அளவு இருக்கணும். இப்போ என்ன சதவீதம் நமக்கு இருக்கோ, நமக்கு என்ன உரிமைகள் அங்கே இருக்கோ, அந்த உரிமைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி வந்து அதை எதிர்த்தும் வந்து சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இப்போ நாடாளுமன்றத்தில் இப்போ இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வரப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அடுத்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இப்போ கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இல்லை. இருந்தாலும் தாவேக அரசு வந்து இப்போ இந்த நேத்திக்கு வந்து சட்டமன்றத்தில் வழக்கமாக டெய்லி ஒரு தீர்மானம், என்னன்னைக்கெல்லாம் சட்டமன்றம் கொடுத்தோ அன்னைக்கெல்லாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணுங்கிற முடிவில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துடுறாங்க. எதுவுமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு புது பிரச்சனையை உருவாக்கி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னா அது ஒரு செய்தி ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. அந்த அடிப்படையில் நேத்தி வந்து திடீர்னு ஒரு தீர்மானம், அதுதான் தொகுதி மறுசீரமைப்பு, அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அது வந்து விவாதத்துக்கு விட்டாங்க. அதில் வந்து பாமக, தேமுதிக, அதிமுக இந்த கட்சிகள்லாம் அதை எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக இவங்கெல்லாம் வந்து ஆதரித்து வாக்களிச்சிருந்தாங்க. இப்போ நிறைவேற்றப்பட்டது. அது வந்து என்ன அதில் பேசினவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா 7.1 விழுக்காடு, 7.18 விழுக்காடு. இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்கிற அந்த 543 தொகுதிகளில் தமிழ்நாட்டோட பங்கு 39 இருக்குன்னு இல்லைங்களா, அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.18. அது வந்து கரெக்டாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் தொகுதிகளை அதிகரிச்சினாலும் அந்த விகிதம் அதிகரித்தாலும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 7.18 குறையக்கூடாது, அதை விட கூடனா பரவாயில்ல, குறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிமுக சேர்ந்த எடப்பாடி பழனிசாமிலாம் அது குறையாதுங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அப்படி குறையாம இருந்தால் நாங்கள் ஆதரிப்போம், அதனால இந்த தீர்மானம் தேவையில்லை அப்படின்னாங்க.
திமுக எதிர்த்து தான் வாக்களிச்சாங்க. அவங்க எல்லாருமே அந்த 7.18 குறையக்கூடாதுங்கிறது. நம்ம என்ன சொல்றோம்னா இன்னொன்று என்ன சொன்னாங்க, 71 மக்கள் தொகை அடிப்படையிலேயே தான் இந்த இருக்கணும். இப்போ இருக்கிற அந்த மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தா இது குறையும் அப்படின்னாங்க. அமித்ஷா வந்து அதுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, இது 50-50 எந்த எல்லா மாநிலத்துக்கும் 50 விழுக்காடு இருக்கிற அடிப்படையில் அப்படியே உயர்த்திடலாம், அப்போ யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னாங்க. இந்த 50 விழுக்காடு ஏன் உயர்த்துறாங்கன்னா, பெண்களுக்கு 3ல் ஒரு பங்கு கொடுக்கணும். இப்போ இருக்கிற இதில் கொடுத்தாங்கன்னா ஆண்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். இப்போ இருக்கிற நிறைய அந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அப்போ பெண்களுக்கு கொடுக்கணும்னா புதுசாக ஒரு 50% உருவாக்கி அப்போ 150ல் ஒரு 1% கொடுத்துடலாம், 33% கொடுத்துடலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதை கொண்டு வராங்க. எப்படி பார்த்தாலுமே இதை அதிகரிச்சாக்கா தமிழ்நாட்டோட அந்த விகிதம் வந்துட்டு குறைஞ்சிடும். ஏன்னா 543ல் நம்ம 39 இருக்கோம். அப்போ வந்து 800 சொச்சம் போனுச்சுன்னா அதில் ஒரு 60ன்னு வந்தா கூட ஒரு 4-5 இந்து பேசும் மாநிலங்கள் வந்து அவங்க எம்பிகள் எல்லாம் சேர்ந்தாலே பிரதமரை வந்து தேர்ந்தெடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ தமிழ் தேசியம் பேசுறவங்க, தமிழ் தேசிய பேர் இயக்கம், நாம் தமிழ் கட்சி பண்றவங்கள கோரிக்கை என்னவா இருக்குன்னாக்கா, அமெரிக்கா போல வந்துட்டு எல்லா மாகாணத்துக்கும் சம அளவில் ஒரு மாகாணத்துக்கு 50 எம்பினா அது எல்லா மாகாணத்துக்கும், சிறிய மாநிலம் பெரிய மாநிலம் கிடையாது, எல்லா மாகாணத்துக்கும் சரியான சமமான அந்த உறுப்பினர் எண்ணிக்கை வேணும், சரியான பிரதிநிதித்துவம் வேணும். மாநிலத்துக்கு இத்தனை பேர் ஆமா அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. அது அந்த மாநிலத்துக்கு அந்தந்த உரிமை வந்துட போகுது. நீங்க வந்து அதுல கூட்டி குறைச்சி இப்போ பர்சன்டேஜ் அடிப்படையெல்லாம் வச்சீங்கன்னா அது கட்டாயமா நீங்க சொல்ற மாதிரி நமக்கான உரிமை பறிப்பா தான் அது போய் நிற்கும் அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம் தொடர்ச்சியா. இப்போ இந்த போதைப் பொருளுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதுல வந்து இப்போ சமீபமா இப்போ ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அதுல வந்து புதுக்கோட்டை அறந்தாங்கி பகுதியில் அமைச்சர் பர்வேஸோட நண்பர், அவர் பேர் வந்து சிவச்சந்திரன், 24 கிலோ குட்கா பொருள் வச்சிருந்ததா கைது செய்யப்பட்டிருக்காரு. ஒரு பக்கம் விஜய் வந்து நாங்கள் போதை இல்லாத தமிழகத்தை படைப்போம் அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த கஞ்சா போதைப் பொருளை வச்சிருக்கிறவங்க யாருன்னு சொன்னவங்களை வந்து அடிச்சு கொள்றதுக்கு இந்த நாட்டில் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து அமைச்சர்களோட நண்பர்களே அந்த தொழில வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா அது எப்படி நீங்க ஒழிப்பீங்க? அவர் அதில் ஏற்கனவே வந்து அமைச்சரோட நண்பரே அதை வந்து வித்துக்கிட்டு இருக்காரு, அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காருன்னா அமைச்சர் கூட இருக்கிறவர் தான். இப்போ என் கூட இருக்கிற ஒருத்தர் அவர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியாதா? அப்போ நீங்க வந்து அதை வந்து ஊக்குவிச்சிங்களா இல்லையா? அந்த கேள்வி வருது இல்லை. ஒன்று நீங்களே தடுத்துருக்கணும். நான் ஒரு அமைச்சராக இருக்கேன், என் கூட இருக்கிறவனே எப்படி இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு நீங்க தடுத்துருக்கணும், போதையை ஒழிக்க வந்த அரசு. ஆனா வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. அதனால இதை வந்து தொடர்ச்சியா ஒரு ஏமாற்று அரசா தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஏமாற்று அரசுக்கு வந்து மக்கள் தான் இதை தேர்வு செஞ்சாங்க. மக்கள் எங்களை வந்து கடவுளா பார்த்துட்டாங்க, நாங்க வந்தாதான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு எங்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்கன்னு சொல்ற இந்த அரசை மக்கள் தான் ஒரு நல்ல முடிவா கொடுக்கணும். மறுபடியும் அநீதிக்கே ஆதரவா நிற்கிற மக்கள் எந்த அநீதிக்கு எதிராக எங்களை போராட சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஒரு அநீதியை கொண்டு வந்து மறுபடியும் நிப்பாட்டினா அது வந்து ஒரு சரியான நீதியா இருக்காது. அநீதிக்கு எதிரானது நீதி மட்டும்தான். அதை மக்கள் உணரணும். தொடர்ச்சியா இந்த ஆட்சியின் அவலங்களை நம்ம வெளிக்கொணர்வோம். எங்களுக்கு ஆதரவு அளிக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.